என்ன நடக்குது அதிமுக மொத்தமா வந்து எழுதி கொடுத்துட்டீங்களா பாஜகவுக்கு? HDP மாநாட்டில் போய் பம்பனீங்கல்ல, நான் வந்து தவறு செஞ்சுட்டேன், நான் அநீதி இருந்துட்டேன் அப்படி இப்படின்னு ஒப்பாரி வச்சிங்களே. எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சிருக்காங்களா? நீங்க சொல்லுங்க. 4.5 வருஷம் ஆட்சி ஜெயலலிதா அம்மாவுக்கு போட்ட வாக்கு. நீங்க போய் ஒரு ஸ்டாலின் போட்டோவையும் விஜய் போட்டோவையும் லாஸ்டா எடப்பாடி பழனிசாமி போட்டோவும் போடுங்க. இதெல்லாம் யாருக்கு போட போறேன்னு கேளுங்க. 35% விஜய் வந்து நிப்பாரு. ஸ்டாலின் வேணா 2வது வேணா ஒரு ரன்னிங்ல வருவார்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி காலி சார். என்ன சார் பயப்படுறாங்க? நீங்க பயப்படுறாங்க. திமுக எங்க பயப்படுது சொல்லுங்க. இது 2026 பெரிய மரணடி விழுவ போகுது திமுகக்கு. அந்த மரணடி யாருனால வரப்போகுது? மரியாதைக்குரிய விஜய் அவர்களால வரப்போகுது. சார் வணக்கம். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை பார்க்க முடியுது சோசியல் மீடியாவில். டிவிக்கு ஆதரவாளர்கள் எல்லாம் அதிகமாக பரப்பிட்டே இருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்ன சார்? அதாவது விஜயை வந்து கூட்டணிக்கெல்லாம் அழைக்கிறாங்க, இவர் தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கிற ஒரு செய்தியை பிற கட்சிகளுக்கு சொல்றாங்களா, இல்ல இது மக்களுக்கான மெசேஜ்? இல்ல, மக்களுக்கான மெசேஜ். என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் அவர்கள் தான். இதுல மாற்றமே கிடையாது. 100%லேருந்து 1000% அவர் தான் விரும்புறாங்க. நீங்க வந்து ஸ்டாலின் ஒரு தட்டையில வச்சு பாருங்க, ஒரு கோப்பையில எடப்பாடி பழனிசாமி வச்சு பாருங்க, கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வச்சு பாருங்க, தானா வந்து மேல உயரத்துல போய் நிற்கும் மக்கள் விரும்பும் முதலமைச்சர் விஜய் அவர்கள்னு சொல்லி. ஏன்னா அந்த மாதிரி களம் இருக்கு. நீங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு சொல்றதுக்கு வந்து அவங்களுக்கு வேற வேலை இல்லையா சார்? ஏன்னு கேட்டீங்கன்னா, மாநாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தலைமையில் கீழ் தான் வந்து கூட்டணி முடிவாகப்படும். யார் எங்களை வரீங்களோ நாங்கள் அரவணைச்சுக்குவோம், ஏற்றுக்க முடியாது. விஜய் அவர்களே சொல்லியிருப்பார், யார் வராங்களோ அவங்களை ஏற்றுக்க வேணாமா, நம்ம அரவணைக்க வேணாமா, அவரோட ஸ்லாங்கில் அவர் சொல்லியிருப்பார். அந்த அடிப்படையில் நான் வந்து ஆட்சியில் பங்கு தரோம் அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலில் வந்து 2026 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மெகா கூட்டணி அமைப்பாங்க, அவங்க களம் காணுவாங்கன்றதுல இன்னைக்கு மக்கள் விரும்பும் முதல்வர் அப்படின்றத வந்து அவங்க சொல்றாங்க. இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட தாவேகா நாம் தமிழர்கள்லாம் அழைப்பு கொடுக்குறாரு. இந்த அழைப்பு அப்படின்றது தொடர்ந்து யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒரு இயல்பா ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை இந்த டிசம்பர் நெருக்கத்துல விஜயும் கூட்டணிக்கு போயிடுவாரோ? யாரு கூட? அதிமுகவுடையோ இல்லை வேற ஏதாவது கட்சிகளோடையோ? அதுதான் சொல்றாரு சார் மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுனா. பாத்தீங்களா, அதிமுக முடிஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு, அதிமுக ஒண்ணாம இல்லாம போச்சு, அதிமுக தொண்டர்கள் எல்லாம் டிவிகே நோக்கி வந்துட்டாங்க. சார் எடப்பாடி போற இடத்துல அவ்வளவு கூட்டம் வருது, நீங்க இப்படி சொல்றீங்க? செல்லா காசு. நீங்க எடப்பாடி நீங்க எந்த அளவு மதிப்பிடுறீங்க? எடப்பாடியோட முகத்தை காமிச்சு போன சட்டமன்ற தேர்தலில் காவு கொடுத்துருக்காரு சார். பாராளுமன்ற தேர்தலில் மண்ணை கவி இருக்கிறாரு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஃபெயிலியர் ஆயிருக்கிறாரு. இடைத்தேர்தலில் தோல்வியை சந்திச்சிருக்காரு. இது எடப்பாடியை காமிச்சு நீங்க அதிமுக என்ன வளர்க்க முடியும்? எடப்பாடி வந்து பாத்தீங்கன்னா அவர் குடும்பத்தை வந்து வாழ்வாதாரத்துக்காக அதிமுக இருக்குன்ற மாதிரி காட்டுறதை தவிர அதிமுக கிரவுண்ட் வந்து எடப்பாடி ஏத்துக்குவாங்களா? நீங்க எடப்பாடி அதிமுகவோட தாரக மந்திரம் என்ன? அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா மோடியா லேடியான்னு கேட்டாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எதை நோக்கி போறாரு? நீங்க வந்து தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம் அப்படின்னா முதல் வந்து எடப்பாடி வந்து ஓபிஎஸ் மீட்டெடுக்க முடியுமா? தினகரன் அவரை மீட்டெடுக்க முடியுமா? அம்மையார் சசிகலாவை மீட்டெடுக்க முடியுமா? பாஜக கையில இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுக எழுதி கொடுத்து வித்துட்டீங்களே, அதை மீட்டெடுக்க முடியுமா? நீங்க நடத்தக்கூடிய அரசியல் அதிமுக தொண்டனை ஏத்துக்க மாட்டான். நீங்க என்ன எடப்பாடி வந்து மீட்டெடுக்க போறான்னு பேசிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல தமிழ்நாட்டை திமுக கையில இருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரே ஆற்றல் படைத்த தலைவர் விஜய் தான். இல்ல, எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை பிஜேபி, இந்தியாவே ஆளக்கூடிய கட்சி பிஜேபி ஏத்துக்குச்சு. நீங்க சொல்லக்கூடிய அவர் கட்சியிலிருந்து விலகி தனியா செயல்படக்கூடிய தினகரன் இன்னைக்கு அந்த கூட்டணியை அந்த தலைமையை ஏத்துக்கிறாரு. வேற என்ன சார்? பிஜேபி ஏத்துக்குச்சு நீங்க சொல்றீங்க. நீங்க பிஜேபி ஏத்துக்குச்சா? எடப்பாடி தலைவர் அவர் தான் சொல்றாங்க. பிஜேபியோட தலைமை எடப்பாடி ஏத்துக்கிட்டார். நீங்க இதுக்கு எனக்கு வழக்கம் சொல்லுங்க. எடப்பாடி தலைமையில் பிஜேபியா, பிஜேபி தலைமையில் எடப்பாடியா? அதிமுகவில் உள்ஒதுக்கீடு இலாக்காவில் பிஜேபிக்கு பங்கா? நயினார் மகேந்திரன் வந்து துணை முதலமைச்சரா? இந்த சைடு அண்ணாமலை இணை முதலமைச்சரா? என்ன நடக்குது? அதிமுகவோட பிஜேபி வந்து அமித்ஷா வந்து உட்கார்ந்து பேசும்போது எடப்பாடி பழனிசாமி எப்படி இருந்தார் பாத்தீங்களா? இப்படி கை கட்டி இருந்தார். இவர் தான் பொதுச் செயலாளரா? இந்த இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே 3வது பெரிய இயக்கமா வச்சிருந்து ஜெயலலிதா அம்மா. கேவலமா இல்லையா உங்களுக்கு? பின்னாடி வந்து உங்களுக்கு பிஜேபி கொடி பறக்குது, நீங்க முன்னாடி உட்காந்து பேசுறீங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேலுமணி போயிட்டு RSS மோகன் பகவத்துக்கு வந்து வேலை கொடுக்குறாரு. என்ன நடக்குது? அதிமுக மொத்தமா வந்து எழுதி கொடுத்துட்டீங்களா பாஜகவுக்கு? இதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு
அதிமுக கீழே பாஜக இருக்குன்னா சிரிக்கு போறல எங்களுக்கு. இதே எடப்பாடி பழனிசாமி தானே சார் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி வேணான்னு முடிவு பண்ணாரு. அவர் தெளிவா சொல்றாரு, கூட்டணினா எனக்கு வேணும்னா வேணும், வேணாம்னா வேணாம், நாங்க ஒன்னும் ஏமாளி கிடையாது. அப்ப இப்ப வேணுமா? வேணாம்னா வேணாம், நாங்க வந்து பாஜகவை எதிர்க்க துணிஞ்சிட்டோம். HDP மாநாட்டுல போய் பம்புனீங்கல்ல, HDP மாநாடு நடந்ததுல, நான் வந்து தவறு செஞ்சுட்டேன், நான் அநீதி இழந்துட்டேன் அப்படி இப்படின்னு ஒப்பாரி வச்சிங்களே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா பொய்யான ஒப்பாரியை வச்சிங்களே. இப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு பாஜகவுக்கு? ஏன் வந்து அப்போ காலரை தூக்குனவர் இப்ப ஏன் காலை பிடிக்கிறீங்க? அவர்தான் பழக்கப்பட்டவர் தானே. 4.5 வருஷம் ஆட்சி கடன் ஆட்சி தானே ஓடிச்சு, காலை பிடிச்சி தானே ஆட்சியை நடத்துனீங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சிருக்காங்களா? நீங்க சொல்லுங்க. 4.5 வருஷம் ஆட்சி ஜெயலலிதா அம்மாவுக்கு போட்ட வாக்கு 2016 தமிழ்நாட்டு மக்கள். 10 வருஷம் ஆட்சிக்கு பிறகும் ஒரு 75 MLAக்கள் அந்த கூட்டணியோட ஜெயிச்சாங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமியுடைய முகத்துக்கு தானே. கோயம்புத்தூர் வந்து எம்ஜிஆருக்கே ஓட்டு போட்டாங்க. ரெட்டையில யாருது? ரெட்டையில எடப்பாடி பழனிசாமியோட சொத்தா? சொல்லுங்க. ரெட்டையில யாரோட சொத்து? எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு. எம்ஜிஆருக்கு வந்து கோயம்புத்தூர்காரங்க ஓட்டு போட்டாங்க, திண்டுக்கல்ல ஓட்டு போட்டாங்க. அந்த ரெட்டையில 75 சீட்டை வாங்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி அந்தஸ்து கிடைச்சிருக்கு. நீங்க ரெட்டையிலையை வச்சு, தலைமை கழகத்தை வச்சு, அந்த இயக்கத்தோட பணத்தை வச்சு எடப்பாடி பழனிசாமி ஒன்னு இடத்துலயும் வந்து ஜெயிக்க முடியல. 8 தோல்வியில வந்து இன்னைக்கு 9வது தோல்வியை தோக்க போறாருன்னு சொன்னா, இன்னைக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேவா டிவிகேவான்னு இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபோர்ஸா வந்து களத்துல இறங்கி களங்காண்டுட்டு இருக்காங்க மக்கள். சோசியல் மீடியால தான் சொல்றாங்க களம்ன்றது இன்னைக்கும் திமுக அதிமுக தான், ஸ்டாலினா எடப்பாடி, அதுதான் போட்டி. அது யார் சொல்றா? இது சோசியல் மீடியா சொல்றாங்க. அது எந்த மீடியா சொல்லுது? எடப்பாடியும் ஸ்டாலினும் களம் எந்த மீடியா சொல்லுது? அவங்க இன்னைக்கு பேசக்கூடிய அரசியல்ல யதார்த்தமான அரசியல்ன்றது திமுக விசஸ் அதிமுக தான். டிவிகே இன்னைக்கு வரலாம், சோசியல் மீடியால பேசலாம், களத்துல அவங்க எங்க இருக்காங்க? எடப்பாடியும் ஸ்டாலினும் போகும்போது கூட்டத்தை பாத்தீங்களா சார்? நீங்க உண்மையாவே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஜெயலலிதா அம்மா போனாங்கன்னா பிரிட்ஜி சைட்ல இருந்து ஒருத்தன் தொங்குவான், மரத்துல இருந்து ஒருத்தன் தொங்குவான், அம்மா வாங்க தங்க தாரகையே வாங்க அப்படின்னு பேசுவான். எங்க பார்த்தாலும் கூட்டம் இருக்கும். இப்ப பாத்தீங்களா அவர் எடப்பாடி போறாரு, புரட்சி பயணமா எழுச்சி பயணமா? அவரை மீட்டெடுக்கணும், அவரோட பிள்ளைய மீட்டெடுக்கணும். அதுக்கான பயணம் இது. இல்லாட்டி பாஜக என்ன தெரியுமா பண்ணோம்? ஜெயில கொண்டு போய் போட்டுரும். ரைடுக்கு, இடி ரைடுக்கும் பாஜகவோட ஜெயிலுக்கும் பயந்து அதிமுக வித்ததுக்கு அப்புறம் அதிமுக தொன்று நான் கேட்கிறேன் சார், பாஜக கூட இருக்கிறதுனால தான் நாங்க தோத்தோன்னு ஜெயக்குமார் சொன்னாரா இல்லையா? இதே SP வேலுமணி சொன்னாரா இல்லையா? அங்க சட்டத்துறை முன்னாள் மந்திரியா இருந்த CV சண்முகம் சொன்னாரா இல்லையா? அப்போ வந்து முழுக்க பாஜக கூட இருந்த அதிமுக போனி ஆகாது, செல்லா காசு ஆயிரும், அதிமுக அழிவை நோக்கி போயிரும். இதெல்லாம் தெரிஞ்சு எடப்பாடி எதுக்காக கூட வச்சுக்கிறாரு? மித்துனை காப்பாத்துறதுக்கா? எவ்வளவு கேவலம் உங்க சுயநலம் பாத்தீங்களா? நீங்க இப்படி சொல்றீங்க. ஐடி ரைடுக்கு பயந்து, மத்திய அரசுக்கு பயந்து தான் விஜய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர்கிட்ட வந்து சரியான கணக்கு இல்ல, பாஜகவுடைய பி டீமா தான் வந்திருக்காருன்னு இன்னைக்கு விமர்சனங்கள் வந்துகிட்டு தானே இருக்கு. விமர்சனம் பண்றவங்களாம் ஆடிட்டுறா. நான் கேட்கறேன், ஏங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா சிறைத்துறையில நடக்கிறாரு, ரைடு நடந்தது, கணக்கு காமிச்சாங்க, என்ன பண்ண முடிஞ்சது? குண்டூசி எடுக்க முடிஞ்சுதா? நான் கேட்கறேன், அவர் மேல என்னாச்சும் ஒரு சின்ன கரப்ஷனை காட்ட முடியுமா? எடப்பாடி மேல எவ்வளவு கரெக்ஷன் காட்டலாம் தெரியுமா? கோடைநாடு கேஸ் எங்க கத்தி தொங்குதுன்னு தெரியுமா? எடப்பாடி தூக்கத்துல எழுப்பி கேளுங்க, பதறி உட்காந்துருவாப்புல. கோடைநாடு கேஸ் எடுக்க போறாங்களாம் மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஊழல் கேஸ், முட்டை ஊழல் எடுக்கிறாங்களா, LED ஊழல் எடுக்கிறாங்களா, வாக்கி டாக்கி ஊழல் எடுக்கிறாங்களா? உங்களோட சம்பந்திக்கும் மித்துனுக்கும் மறைமுகமா ட்ரெண்டர் கொடுத்தீங்க பாருங்க, அந்த ஊழல்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. மிரண்டு உட்காந்துருவாப்புல. மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாதது. திமுகவும் அதிமுகவும் இது வந்து குடும்ப ஆட்சி, கரப்ஷனு. இந்த சைடு வந்து இவங்களும் கரப்ஷனு, மதவாதம். ஏன்னா பிஜேபிக்கு போயிட்டாங்க இவங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா RSS கூட்டணி. இது ரெண்டும் வேணாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையாக நல்லது செய்ய வேணும். இவங்க எத்தனை நாள் தான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துவாங்க? இந்த தமிழ்நாட்டில் வந்து மக்களோட வரி பணத்தை சுரண்டி கொள்ளடிச்சு இவங்களோட சன்கள், இந்த சன் குடும்பம் வாழுது, இந்த சைடு மித்துன் குடும்பம் வாழுது. இதையெல்லாம் மாற்றத்துக்கு விஜய் அவர்கள் வராரு. இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் செட் பண்ணி இவருக்காக வராரு அப்படின்னு சொன்னா இது எந்த விதத்துல ஏத்துக்க முடியும்? அதிமுக இன்னைக்குதான் தப்பா தெரியுதா? அன்னைக்கு 2011 இதே விஜய், அவருடைய விஜய் மக்கள் இயக்கத்தை அனுப்பி ஆதரவு கொடுத்தாரு. எப்போ 2011 2016 கூட இருக்கலானே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2021 ஒரு தேர்தல் நடந்துச்சுலன்னு விஜய் அவர்கள் வாயிலே சொல்றாரு, நான் திமுகவுக்கு வாக்களிச்சேன்னு. புரியுதா? இது உருப்படலன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. இவங்க கரப்ஷன் பண்ணிட்டாங்க, இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுக இந்த மாதிரி மோசமான செயல் செய்யறாங்க, பாஜகவோட கூல கும்பிடு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு வீடியோ ஒன்று கொடுத்தாரு பாத்தீங்களா? நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இப்ப நானும் போன வாட்டி உங்களை மாதிரி தான் வாக்களிச்சேன். நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த அயோக்கிய ஆட்சியை மாத்தணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. 4 வயசு புள்ளிய கற்பழிக்கிறான், 80 வயசு மூதாட்டியை கற்பழிக்கிறான், சாராய கிழமை குடிச்சிட்டு வந்து கற்பழிக்கிறான், கஞ்சா விற்கிறான், குட்கா விற்கிறான் அப்படின்னு கைது செய்யறாங்க. இதையெல்லாம் மாத்தணும்னா நம்ம எல்லாம் ஒன்னு இணைந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு பாத்தீங்கன்னா மக்களுக்கான இயக்கத்தை நான் தொடங்கி இருக்கிறேன், நான் களத்துல நிக்க போறேன், மக்கள் வாக்களிங்கன்னு பேசுறாரு அவர். இப்ப நீங்க இன்னைக்கு வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு சொல்றீங்க. உங்களுடைய தலைமையை ஏத்துக்க போற கட்சிகள் எது அப்படிங்கிறது இன்னைக்கு வரையும் தெரியலையே. இதுவரையும் விஜய் வந்து மாநாடு நடத்தியிருக்காரு, மக்கள் சந்திப்பு நடந்திருக்கு, ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு வரையும் விஜய் தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரபலமான தலைவர்கள் ஒருத்தரும் அங்க வரலையே. நீங்க ஒரு ஜோசியம் சொல்லுங்களேன், 2026 திமுக தலைமையை ஏத்துக்க போற கட்சி எது? எடப்பாடி தலைமையை கேட்டுக்க போற கட்சி எது சொல்லுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லிடக்கூடாது. ட்ரம்ப் கிடையாது, இதுல ட்ரம்ப் சீன்ல கிடையாது. தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஸ்டாலினையும் எடப்பாடி கூட இருந்துட்டு இருக்காங்களா? இப்போ கூட இருக்கிறது வந்து எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் கூட இருக்கிறாங்க. யார்? விசிக்கு, அண்ணன் கம்யூனிஸ்ட், ரைட்டு லெஃப்ட், முஸ்லீம் பார்ட்டிங்க, இந்த நம்ம இன்னொருத்தர் இருக்காரு பாருங்க, இப்போ போக்சோல மாட்டிட்டு இருக்காரு பாருங்க, வேல்முருகன், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ கூட இருக்கிறாங்க. இவங்கள சொல்லிடக்கூடாது. டிசம்பருக்கு உங்களுக்கு என்ன ஆக போறாங்க? இந்த சைடு அண்ணன் கூட இருந்தார் தெரியுமா? ஜி.கே. வாசன், கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், எங்க கேப்டன் விஜயகாந்தோட மனைவி மரியாதைக்குரிய பிரேமலதா மேடம், இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க? நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபாதர் ராமதாஸ், இந்த சைடு சன் அன்புமணி, இவங்க எல்லாம் என்ன செய்ய போறாங்க நம்ம பார்க்கணும் சார். இவங்க எல்லாம் இப்ப பனையூருக்கு வந்துருவாங்க நம்புறீங்களா? இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி வீட்டுக்கு போயிருவாங்க, நீங்க நம்புறீங்களா? இல்ல இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுக அறிவாலயத்துக்கு போறாங்க, நீங்க நம்புறீங்களா? இன்னைக்கு வரைக்கும் அறிவாலயத்துல தான் சார் இருக்காங்க. வேற யாராவது ஒருத்தர் வெளில வந்து வேற தலையெழுத்து யாராவது கம்யூனிஸ்ட் கட்சிக்கார தலைவர் ரொம்ப தெளிவா நீங்க தான் மாற்றத்தை கொடுக்க போறீங்க, மக்கள் விரும்பும் முதலமைச்சர்னா சொல்றீங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள் விரும்பக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளர் அப்ப அவர் இல்லையா விஜய்? கூட்டணி கட்சி விரும்பக்கூடிய, கூட்டணிக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய, கூட்டணிக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய, உண்மையாகவே தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா சமநீதி, சமதர்மம், சமநியாயம் இதை பேசக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். அதுதான் வந்து திருமாவளவன் புலம்பிட்டு இருக்கிறார். பாத்தீங்களா? காலையில மரியாதை ரொம்ப மதிக்கக்கூடிய தலைவர். காலையில வந்து டிஃபனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று பேசுறாரு, லஞ்சுக்கு ஒன்று பேசுறாரு, டின்னருக்கு ஒன்று பேசுறாரு, திரும்பி பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஸ்நாக்ஸ் ஒன்று பேசுறாரு. நான் பாடாத பாடுபடுறேன், நான் இங்கிட்டு போறேன், அங்கிட்டு போறேன், இதை மூடுறேன், அதை மூடுறேன், நான் இவங்கள நம்பி இல்லை. இதையெல்லாம் தாண்டி ஏன் இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, இது டிசம்பர் வரைக்கும் இருப்பாரான்னு சொல்லி எங்க அண்ணன் ஜெய் வாக்குறுதி கொடுங்க. இல்ல சார் அவர் இருப்பாரு சார் அப்படின்னு வாக்குறுதி கொடுங்க, நம்ம அடுத்த வாட்டி பேசுவோம். நீங்க விகடன் மேடையிலேயே தாவேகா தலைவர் விஜய் அவரோட மனசு இங்கதான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அது நடக்கலையே. நீங்க தான் அவர் வருவாரான்னு எதிர்பார்த்து காத்திருந்தீங்க. இன்னைக்கு அவர் வரலன்னு சொன்னதும் அவருக்கு கேள்வி கேட்குறீங்க. அவர் மனசு இங்க இருக்கு. இப்போ வரைக்கும் இப்போ ஆட்சி முடிகிற வரைக்கும் எம்பியும் எம்எல்ஏ சீட்டு திமுக இருக்கு. வேற வழி என்ன பண்றது? அவர் மனசெல்லாம் இங்க இருக்கு, திமுக இருக்கு சார். கம்யூனிஸ்ட் கட்சி கூடிய பார்ட்டியோட மரியாதைக்குரிய மூத்த தலைவர் சொல்றாரு சார், நீங்க வந்து அடுத்த ஆட்சி எப்படி திமுக வருமானு கேட்டா, கூட ஒட்டிட்டு இருக்கிற ஒரு அன்பு, மரியாதை, பாசத்துக்கு ஏதோ வந்து பை ஆக்சிடென்ட்ல வந்து அதிமுக ஜெயலலிதா அம்மா இறந்ததுனால ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. ராசி இல்லாத முதலமைச்சர் இப்ப முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? இல்லைங்க எங்க அண்ணன் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகிறான்னு சொல்லிருங்க. என்ன சொல்றாரு பாத்தீங்களா? விஜய் அவர்கள் இறங்கினதுக்கு அப்புறம் தாங்க சொல்ல முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நேஷனல் பார்ட்டி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோதி பாசு, புத்தாதேவ் பட்டாச்சாரியார்லாம் வந்து 30 வருஷத்துக்கு மேல ஆட்சி அமைச்ச பார்ட்டி. பாஜகவுக்கு சவாலா சிம்ம சொப்பனமாக இருக்கிற பார்ட்டி. இவங்கெல்லாம் கூல கும்பிட்டு போடுறவங்க. திமுக பாஜகவை வாழ்கவன்லாம் சொன்னவங்க தான். இது எடப்பாடி பழனிசாமி பிஜேபியில் எஸ்வி சேகர் இருக்கும் போது பால் பாக்கெட் உங்க வீட்டுக்கு வேணுமா சார் அப்படின்னு எடுத்துட்டு போய் கொடுத்தவர் தான் சார். நியூஸ் பேப்பர் அதையும் எடுத்துட்டு போய் கொடுக்குறேன்னு சொல்றவர் தான். அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி சொல்லுது, விஜய் அவர்கள் களத்தில் இறங்கினதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தையே நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா நீங்க ஒரு போட்டோ போடுங்க சார். உங்களுக்கு என்ன, உங்களுக்கு தெரியாமையா இருக்கா? நீங்க கிரவுண்ட்ல பேசக்கூடிய ஒரு சமயம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, நீங்க போய் ஒரு ஸ்டாலின் போட்டோவையும் விஜய் போட்டோவையும் லாஸ்டா எடப்பாடி பழனிசாமி போட்டோவும் போடுங்க. இதெல்லாம் யாருக்கு போட போறேன்னு கேளுங்க. 35% விஜய் வந்து நிப்பாரு. ஸ்டாலின் வேணா ரெண்டாவது வேணா ஒரு ரன்னிங்ல வருவார்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி காலி சார். இதுதான் களம். இந்த களத்தை வச்சுதான் நீங்க வந்து சும்மா வந்து 2 வருஷத்துல பார்ட்டி ஆரம்பிச்சிட்டாரு, இவர் எப்படி கூட்டணி கூப்பிடுவாரு? 6 வருஷம் இருந்த கட்சி, 6 வருஷம் ஆட்சியில் இருந்த இயக்கம், 6 வருஷம் யார் இருந்தா? எம்ஜிஆர் இருந்தாங்க, ஜெயலலிதா இருந்தாங்க, எடப்பாடி இருந்தாரா? புரியுதா உங்களுக்கு? கிரவுண்ட்ல எடப்பாடி இடத்தை பிடிச்சா போதுங்கிறது தான் விஜய்க்கு இப்ப இருக்கிற லட்சியமா?
தமிழக ஆட்சியை பிடிக்கிறது தான் லட்சியம். இந்த 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 தேர்தலில் வந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் லட்சியம். 1000 ரூபாவை கொடுத்துட்டு நீங்க ஏமாத்துறீங்க, அதை மக்களுக்கு முகத்திரியை திருத்தி காட்டுவது தான் லட்சியம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு 1000 ரூபா கொடுத்துட்டு அந்த சைடு கரண்ட் பில்லை ஏற்றுவீங்க, சாராய கடையை மூடுவேன்னு சாராய கடையை திறப்பீங்க, பெட்ரோல் விலையை குறைக்க மாட்டீங்க, டீசல் விலையை குறைக்க மாட்டீங்க, சிலிண்டருக்கு சப்சிடி கொடுக்க மாட்டீங்க. இங்க கொள்ளடிக்கிறது மண் கொள்ள அடிக்கும், மண் கொள்ள அடிச்சுட்டே இருப்பீங்க, குட்கா வியாபாரம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, பார்த்து கண்டு காணாம விடுவீங்க. இதை எல்லாம் சரி செய்வதற்கு ஒரு இளம் வயதிலிருந்து ஒரு பெரிய உலகத்தில் வாழக்கூடிய எல்லா தமிழர்கள் மனதில் வாழக்கூடிய விஜய் அவர்கள் களத்துல வரார். இவர் வந்து சரி செய்ய முடியும்னு சொல்லி மக்கள் நம்புறாங்க. அந்த அடிப்படையில் வராங்க. அந்த பயம் அச்சம் தான் திமுக வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சும் பாருங்களேன். என்ன சார் பயப்படுறாங்க? நீங்க பயப்படுறாங்க திமுக எங்க பயப்படுது சொல்லுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க நடத்தக்கூடிய மாநாடுக்கும் பொதுக்கூட்டத்துக்கும் என்னென்ன பாடுபடுத்துறாங்க உங்களுக்கு தெரியுமா? நீங்க வக்பு வாரியத்துக்கு நாங்க வந்து கருத்தரங்கத்துக்கு என்ன பாடுபடுத்துறாங்க, எதுக்கு பயம் என்ன கேட்குறாங்க? நாட்டில் வந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கோரிக்கையை சொல்ல வர்றார். அவர் மக்களுக்கு இங்க நடந்ததை பாத்தீங்களா? நம்ம அந்த லாக்அப் ஒரு கொலை பண்ணாங்க பாருங்க, அதெல்லாம் ரொம்ப அநியாயம். அந்த குடும்பத்தை எவ்வளவோ அரசியல் கட்சி இருக்குங்க, விடுதலை சிறுத்தை இருக்கிறாரு, நீங்க கம்யூனிஸ்ட் இருக்கு, மனிதநேய ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் இருக்கு, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழகம், எவ்வளோ இருக்கு. இதெல்லாம் இருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் 24 குடும்பத்தை களத்துல நின்று மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வந்து நின்று நீதி கேட்கிறாருன்னு சொன்னா அதை வந்து என்ன பண்ணணும்? எல்லா இடத்தையும் பார்த்தாலும் எவ்வளவு பேர் வராங்கன்னு சொல்லி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த திமுக அரசாங்கத்து மேல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய வெறுப்புணர்வு. இது 2026 பெரிய மரணடி விழுவ போகுது திமுகக்கு. அந்த மரணடி யாருனால வரப்போகுது? மரியாதைக்குரிய விஜய் அவர்களால வரப்போகுது. அந்த பயத்தினாலதான் இன்னைக்கு வந்து நீங்க இன்னும் கூடுதல் ஒரு வார்த்தை பதிவு செய்யறேன் சார். டிவிகே நிர்வாகியை கூப்பிட்டுட்டு போய் அறிவாலயத்துல வச்சு ஒரு ஷூட்டிங் நடத்துறாங்க. அப்பா கேமரா சிரிக்குதுரா அவங்க முன்னாடி. என்ன டிவிக்கு துண்டை கழட்டி இப்படி போடுறாங்க, திமுக துண்டை கழட்டி அப்படி போடுறாங்க, கீழே இருக்கிற பேப்பர் மறுநாள் அவன் பேட்டி கொடுக்குறான். எங்களை பார்த்தீங்கன்னா லோன் வாங்குறேன்னு கூப்பிட்டு போய், இவங்களா லோன் வாங்குவாங்க, பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டு விட்டுருவாங்க. லோன் வாங்குறேன்னு கூப்பிட்டு போய் எங்களை இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்க. எவ்வளவு கேவலம் பார்த்தீங்களா? இப்போ ஒரு பொண்ணை பேச வைக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த பொண்ணு பேரு கூட வைஷ்ணவின்றாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிலாரி கிரிட்டன்ல பேசுறாங்க. அமெரிக்க அதிபர் அவங்க வந்து பெண் அதிபர், பெண் ராணுவ வீரர், இந்த நாட்டை காப்பாத்தின சுதந்திர போராட்ட தியாகி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிவிகேல வந்து உறுப்பினராக சேர வச்சுட்டு வெளியில போய் என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கேவலப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. ஏமா வைஷ்ணவி, இப்ப திமுக கூட்டத்துல போலீஸ்க்கு பாலியல் தீண்டல் பண்ணாங்கம்மா. பிரியாணி கடைய சார் பிரியாணி கொடுக்க மாட்டீங்களா? நான் ஸ்டாலின் போன் பண்ணேன், ஹலோ சார் பிரியாணி கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி பிரியாணி கடை அடிச்சு நொறுக்குனாங்க. யார் பிரியாணில போய் உட்காந்து மன்னிப்பு கேட்டாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? செல்போன் கடை அடிச்சு நொறுக்குனாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டிவிகேல இருந்து யாராவது வெளியில போனா உடனே அவங்க வந்து திமுகவுடைய வீட்டு திமுக தான் அவங்களை செட் பண்ணி அனுப்புதுன்னு சொல்றது என்ன நியாயம் சார்? நான் கேட்கறேன் சார், டிவிகேல அந்த வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சுல, என்னவா இருந்துச்சு? பொதுச் செயலாளர் இருந்துச்சா? மாநில நிர்வாகியா இருந்துச்சா? ஒரு உறுப்பினருங்க. நீங்க வந்து போட்டி உறுப்பினர் வந்து பாத்தீங்கன்னா வந்த ஸ்பீடுக்கு ஓடுது. நீங்க சதாப்தி வந்தே பாரத்ல மிஞ்சி போச்சு. 5 மணி நேரத்துல மதுரைக்கு போதான். இந்த பொண்ணு அப்படியே போயிடுச்சு 2 மணி நேரத்துல கோயம்புத்தூருக்கு. உடனே போயிட்டு அங்க எங்க அண்ணன் தியாகி ஒருத்தர் இருக்கிறாரு பாருங்க, அவருக்கு எந்த சேர்னே தெரியாது. இங்க இருந்து அதிமுக இருந்து அமமுக போவார், அமமுக இருந்து எடப்பாடிட்ட போவார், எடப்பாடிட்ட இருந்து உடனே ஸ்டாலின் போவார். போன இடத்துல மச்சக்காரு, எனக்கு மினிஸ்டர் பதவி கொடுத்துருங்க பாரு. அவர்கிட்ட போய் நின்று, செந்தில் பாலாஜி கிட்ட போய் நின்று அந்த பொண்ணு டிராமா பண்ணணும்னா இதை எல்லாம் வந்து ஜெயனை மக்கள் கண்டுபிடிச்சிருவான். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல், நீங்க வந்து நவீன தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது. நான் கூட வந்து அதுல வீக்கு, நீங்க எல்லாம் அதையே சார்ந்து இருக்கிறீங்க. நீங்க மீடியா ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா திமுகக்கு ஆபத்து. இவ்வளவு கேவலமான விஷயம் பண்ணாதீங்க. மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் மக்களை நம்பி மக்கள் நேசிக்கும் முதல்வராக களத்துல இருக்கிறாரு. கண்டிப்பாக அவர் வெற்றி வாகை சூடப்படுறாருன்னு நான் சொல்றேன். மாநாடு நடத்த போறீங்க, பெரிய இடம்லாம் பார்த்துருக்கீங்க, என்ன எதிர்பார்க்கலாம்? அந்த மீட்டிங்ல வந்து விஜய் அவருடைய நிலைப்பாட்டை முழுமையா அறிவிச்சிருவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? இன்னும் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கே. அவர் வந்து அதிமுகவை இன்னும் விமர்சிக்கல, அவர் எப்படி இருந்தாலும் கூட்டணிக்கு போயிடுவார், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இன்னும் இருக்கு. அதுக்கான விடை கிடைச்சிருமா மாநாட்டுல? அவர் ஏற்கனவே நான் சொல்லிட்டார். நான் அவர் வந்து கேட்டீங்கன்னா கரப்ஷன் இவங்களோட நான் போக மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கிறார். மாநாடு வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் சார். நம்ம வந்து பார்த்தோம், விக்கிரவாண்டி மாநாடு பார்த்தோம், பல 15 லட்சம் பேர்கிட்ட கூடினாங்க. இது வந்து 506 ஏக்கர் கொண்ட மாநாடு. இந்த மாநாடு வந்து நீங்க வந்து சாமானியமெல்லாம் இருக்க முடியாது. இந்த மாநாடு இந்த
நடத்தக்கூடிய மாநாடு பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் வரலாற்றை மாநாடுக்கு அப்புறம் புரட்டி போடக்கூடிய நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு எலெக்ஷன் நெருக்கம் நடக்கக்கூடிய மாநாடு ஆகஸ்ட், அதுக்கப்புறமா விரலூட்டு எண்ணக்கூடிய மாதங்கள் தான் வந்து களத்தில் இருக்குது. அது நீங்கள் வந்து பிப்ரவரியிலேயே வந்து தேர்தல் கமிஷன் ரூல் வந்துடும் தான் நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும், எனக்கு உனக்கு இந்த நடக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரியாதைக்குரிய விஜய் அவர்களின் கூட்டத்தை பார்த்து கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்த்து அதுக்கப்புறமா அது தொடர்ச்சியாக விடலை. அது தொடர்ச்சியாக வந்து 12,500 இடத்து பட்டி தட்டி கிராமங்கள் எல்லாம் பொதுக்கூட்டம் போட போகிறாங்க. முதல் பொதுக்கூட்டத்தை பிரம்மாண்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. யாராச்சும் பொதுக்கூட்டத்தில் 15,000 பேரை காட்டுவாங்களா? எனக்கு ஆச்சரியமாயிருச்சு. நான் பேசும்போதே சொன்னேன், இது பொதுக்கூட்டமா மாநாடாங்க? இது சாமானியமா இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்டிங்கள்லாம் அதான் மாநாடா நடத்திட்டு போயிருது. இன்னைக்கு பெரிய நேஷனல் பார்ட்டி கம்யூனிஸ்ட் மாநாட்டிலேயே எவ்வளோ பேர் வராங்க, விடுதலை சிறுத்தை மாநாட்டில் எவ்வளோ பேர் வராங்க, காங்கிரஸ் மாநாட்டில் எவ்வளோ பேர் வராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பொதுக்கூட்டமே போடும்போது 12,500 பொதுக்கூட்டத்தை கிராமத்தில் இருக்கக்கூடிய பட்டி தொட்டியெல்லாம் போய் அவங்களோட கொள்கையையும் திமுகவோட சதியையும் எடப்பாடியோட நாசவேலையும் கொண்டு போய் சேர்க்கும் போது எல்லாருக்கும் செவி சேர்க்கப்படும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் கிரவுண்டில் இறங்க போகிறார். கிரவுண்டில் இறங்கி கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் போய் சந்திக்க போகிறார், பார்க்க போகிறார், அவங்க கோரிக்கை அவங்க மனுவை பெற்றெடுக்க போகிறார். அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு 28 விழுக்காடு 30 விழுக்காடு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அவர் இறங்கினதுக்கு அப்புறம் தனி மெஜாரிட்டியாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, 40 விழுக்காடாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த அச்சம், அந்த பயம்தான் இப்போ குழப்பத்தில் என்னென்ன இடையூறு பண்றாங்க. இந்த இடையூறை எல்லாம் தகர்த்தெறிந்து வீரக்கூட்டத்தின் வேந்தனாக தமிழகத்தின் மக்கள் விரும்பும் வேட்பாளர் மரியாதைக்குரிய முதல்வர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் களத்தில் வருவார். நன்றி சார்.